ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் மிஷினரியில் வந்து யூனிட் 2ல் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைனு, டோட்டல் எனர்ஜி லைன் அப்படின்னா என்ன, அது எப்படி வந்து நம்ம ட்ரா பண்ணுறது, எப்படி வந்து ப்ரெஷர் லாஸை வந்து கண்டுபிடிக்கிறது, என்னென்ன லாஸஸ்லாம் இருக்குது, ஒயில் த ஃப்ளூயிட் ஃப்ளோயிங் த்ரூ த பைப், வாட் ஆர் ஆல் த லாஸஸ் வில் பி கன்சிடர்ட், அந்த எல்லா லாஸஸையுமே நம்ம வந்து ஹெட் லாஸஸ் என்னென்ன இருக்கும், இப்போது சடன் என்லார்ஜ்மெண்ட் இருந்தால் என்ன நடக்கும், சடன் கான்ட்ராக்ஷன் நடந்தால் என்ன நடக்கும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து அந்த பேஸ்ட் ஆன் த டாபிக் HGL அண்டு TEL அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு 2 ரிசர்வாயர் இருந்துச்சு அப்படின்னா 2 டேங்க் இருக்குது, வேரியஸ் ஹைட்டில் வந்துட்டு 2 டேங்க் இருக்குது. இப்போ அது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதோட ஹைட்டில் இருந்துட்டு ஒரு ஃபஸ்ட் ரிசர்வாயர் 1 வந்துட்டு ஒரு ஹைட்டும் ரிசர்வாயர் 2 வந்துட்டு இன்னொரு ஹைட்லையும் வந்து இருக்கும் பொழுது, அப்போது பேரலாக வந்துட்டு ட்ராவல் ஆச்சு அப்படின்னா ரிசர்வாயர் 1லேருந்து ரிசர்வாயர் 2க்கு வந்துட்டு ஃப்ளூயிட் வந்து பேரலாக ட்ராவல் ஆகுது அப்படின்னா வந்துட்டு சேம் லென்த்து பட் டயாமீட்டரும் வந்து வேரி ஆகுது. ஸோ டயாமீட்டரும் வேரி ஆகுது அப்படின்னா வந்து கண்டினியூட்டி ஈக்குவேஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்படி பேரலாக போகும்பொழுது இது பைப் அண்ட் பேரலல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் ரிசர்வாயர் 1லேருந்து ரிசர்வாயர் 2க்கு வந்து ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகும் பொழுது எவ்வளோ வெலாசிட்டியில் வந்து ஃப்ளோ ஆகுது, ஸோ டயாமீட்டர் நமக்கு இங்கே வேரி ஆகுது அப்படின்றப்போ வந்து பார்த்திங்கன்னா D1 அப்படின்றது பார்த்திங்கன்னா 300 mm, D2 வந்து 200 mm இருக்குது. ஸோ இப்படி இருக்கும் பொழுது நமக்கு வெலாசிட்டி வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு வேரியிங் கிராஸ் செக்ஷனுக்கு தகுந்த மாதிரி வெலாசிட்டி வந்து வில் பி வேரி, பட் த ரேட் ஆஃப் ஃப்ளோ வந்துட்டு ஈக்குவல். ஃப்ரம் த கண்டினியூட்டி ஈக்குவேஷன் நமக்கு வந்துட்டு ரேட் ஆஃப் ஃப்ளோ வந்துட்டு ஈக்குவல், அதாவது Q ஈக்குவல் டு A1 V1 ப்ளஸ் A2 V2. நமக்கு வந்து Q வந்து காமன். ஸோ 2 ஃப்ளோ இருக்கிறதுனால Q1 ப்ளஸ் Q2 ஈக்குவல் டு Q அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். டோட்டல் டிஸ்சார்ஜ் வந்து எவ்வளோன்னு எடுத்துக்கிறோம், Q1 ப்ளஸ் Q2 அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ வந்து இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 ரிசர்வாயரில் இருந்து நமக்கு வந்து ஃப்ளோ ஆகும் பொழுது எவ்வளோ எனர்ஜி வந்து நமக்கு வந்து லாஸ் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் தட் we are going to see the topic. என்னென்ன கொடுத்துருக்கு, அந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்கு, நம்ம வந்து என்ன கிவன் டேட்டா கொடுத்துருக்கு, நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு ஃபஸ்ட் நம்ம வந்து பார்த்தோன்னா தான் சம்மு சால்வ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து கொஷின் பார்ப்போம். கொஷினில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா 2 ரிசர்வாயர்ஸ் 1 கிலோமீட்டர் அப்பார்ட், 2 ரிசர்வாயர்ஸ் 1 கிலோமீட்டர் அப்பார்ட் ஆர் கனெக்டட் பை 2 pipes in parallel. One is 300 mm in diameter and the other is 200 mm in diameter. If the combined flow is 1 meter cube per second inverse, find the velocity of the flow in each pipe. Assume the friction factor to be same for both pipes. ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா 2 ரிசர்வாயர் இருக்குது, அந்த ரிசர்வாயர்ஸ் வந்து 1 கிலோமீட்டர் அப்பார்ட் ஆர் கனெக்டட், அதாவது ரெண்டுத்துக்கு இடையில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 1 கிலோமீட்டரு. ஸோ லென்த் வந்து 1, கனெக்டட் பை 2 pipes in parallel. One is 300 mm in diameter and the another one is 300 mm diameter and the other is 200 mm in diameter. If the combined flow is 1 meter cube per second, find the velocity of the flow. ஸோ வெலாசிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து வெலாசிட்டி வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா assume the friction factor to be same for both pipes. ஸோ friction factor F1 F2 ஈக்குவல். ஸோ கிவன் டேட் என்னென்ன கொடுத்துருக்கு அப்படின்னா டயாமீட்டர் வந்து 300 mm கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி டயாமீட்டர் பைப் 1ஓட டயாமீட்டர் வந்து 300ம். ஸோ எம்எம்மில் இருக்கிறத நம்ம மீட்டரில் கன்வெர்ட் பண்ணிப்போம். ஸோ ஏன்னா ரேட் ஆஃப் ஃப்ளோ வந்துட்டு எவ்வளோ கொடுத்துருக்கு, மீட்டருக்கு பெர் செகண்ட் கொடுத்துருக்கனால நம்ம வந்து 300 mm வந்து என்ன பண்ணுறோம் 0.3 மீட்டர்னு கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டயமீட்டர் ஆஃப் த பைப் 2 வந்துட்டு எவ்வளோ கொடுத்துருக்குன்னா 200 mm கொடுத்துருக்கு. அதை நம்ம என்ன பண்ணுறோம் 0.2 மீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஸ்சார்ஜ் Q ஈக்குவல் டு 1 m3/s. ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பைப் 1க்கும் பைப் 2க்கும் காமன். ஸோ ஈக்குவலாக இருக்குது ஃப்ரிக்ஷன் லெவல் வந்து பைப் 1லையும் பைப் 2லையும் வந்துட்டு ஃப்ரிக்ஷன் லெவல் வந்துட்டு ஈக்குவலாக இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு சம்குள்ளே போகலாம். சம்மில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து HF1க்கும் HF2க்கும் வந்துட்டு HF1 HF2 ரெண்டுமே ஈக்குவல். ஸோ ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் ஈக்குவல்னு சொன்னதுனால நம்ம வந்து இங்கே ஹெட் லாஸும் வந்து ஈக்குவல். ஸோ ஹரிசாண்டலாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் இன்க்ளைண்டாக இல்லை. ஸோ ஹரிசாண்டலாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் HF1 ஈக்குவல் டு HF2. ஸோ 4F1 L1 V1 ஸ்கொயர் டிவைடட் பை 2GD1 ஈக்குவல் டு 4F2 L2 V2 ஸ்கொயர் பை 2GD. அதை நம்ம என்ன பண்ணுறோம் காமனாக இருக்க டேர்மெல்லாம் கேன்சல் பண்ணிடுறோம். ஏன் அப்படின்னா F1ம் F2ம் ஈக்குவல். அதனால் வந்துட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம் 4F1 L1 அதே மாதிரி L1 L2ம் ஈக்குவல். ஸோ நம்ம அது எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம் கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ ரிமைனிங் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 4F1 கேன்சல், அதே மாதிரி 2G கேன்சல், அதே மாதிரி இங்கே 2G வந்துட்டு கேன்சல், F2 கேன்சல், L2 கேன்சல். ஸோ நமக்கு ரிமைனிங் என்ன இருக்குது V1 ஸ்கொயர் பை D1 ஈக்குவல் டு V2 ஸ்கொயர் பை D2. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த டயாமீட்டர்ஸோட வேல்யூஸை வந்துட்டு இதை நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா V1 ஸ்கொயர் பை D1 ஈக்குவல் டு V2 ஸ்கொயர் பை D2. வாட் இஸ் D1 வேல்யூ 0.3 மீட்டர். D2 வேல்யூ வந்து 0.2 மீட்டர். நம்ம என்ன பண்ணுறோம் அதில் வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ நமக்கு என்ன கிடைக்குது V1 ஸ்கொயர் பை 0.3 ஈக்குவல் டு V2 ஸ்கொயர் பை 0.2. ஸோ V1 ஈக்குவல் டு நம்ம வந்து இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 1.23 V2 கிடைக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஸ்சார்ஜ் 2 பைப் இருக்கிறதுனால Q ஈக்குவல் டு Q1 plus Q2. From the continuity equation Q equal to A1 V1 plus A2 V2. Already we discussed it. Q equal to pi by 4 D1 square V1 plus pi by 4 D2 square V2. So what is the Q? Rate of flow, discharge எல்லாமே ஒன்று தான். ஸோ 1 அப்படின்றது கொஷினில் கொடுத்துருக்கு. அடுத்து வந்து ஈக்குவல் டு கம்பைன்டு ஃப்ளோ வந்துட்டு 1 அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ தனித்தனியாக நமக்கு வந்து தெரியாது. ஸோ கம்பைன்டு ஃப்ளோ வந்துட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்குன்னா கம்பைன்டு ஃப்ளோ இஸ் 1 m3/s கொடுத்துருக்கு. ஸோ Q ஈக்குவல் டு pi by 4 D1 square V1 plus pi by 4 D2 square V2. Substitute the all values, all known values. Then we will get the equation like this. 1 equal to pi by 4 0.3 whole square plus into V1 ஓட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்குன்னா from the equation 1ல இருந்து என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா V1 equal to 1.23 V2. So we will substitute here V1 equal to 1.23 V2. So this is V1 ஓட வேல்யூ வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். ஸோ pi by 4 0.2 whole square V2 நமக்கு V2 எவ்வளோ கிடைக்குதுன்னா ஸோ இப்போ அன்னோன் என்ன இருக்குது V2 மட்டும்தான் அன்னோன். ஸோ நம்ம எல்லா ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி நம்ம அன்னோனை கண்டுபிடிச்சிட்டோம். V2 equal to 8.45 வெலாசிட்டியோட யூனிட் m/s. ஃப்ரம் த ஈக்குவேஷன் 1 V1 equal to 1.23 V2. ஸோ V2 ஓட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ 1.23 into 8.45 எவ்வளோ வந்திருக்கு 10.39 m/s வந்திருக்கு. ஸோ இன் திஸ் based on the velocity values we can consider during the fluid flow for varying cross section the velocity will be vary. ஸோ வந்து எங்கே வந்து டயாமீட்டர் வந்து கம்மியாக இருக்கோ அங்கே வந்து வெலாசிட்டி வந்து அதிகமாக இருக்கும். எங்கே வந்து டயாமீட்டர் வந்துட்டு அதிகமாக இருக்கும் அங்கே வந்து வெலாசிட்டி வந்து கம்மியாக இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் த பெர்னாலிக் ஈக்குவேஷன்
So நமக்கு what we will get the velocity values for d1. We will get v1 equal to .39 meter per second. Like that, v2 equal to 8.45 meter per second. ஸோ வெலாசிட்டி வந்துட்டு நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த சம்மில் வந்துட்டு நமக்கு வந்து ஃப்ளோ வந்துட்டு பேரலாக இருக்குது. ஸோ நம்ம அதனால் வந்துட்டு இதில் வந்து லாஸஸ் வந்துட்டு நமக்கு வந்து கண்டுபிடிக்க முடியல. ஸோ இப்போ வந்து ஃப்ளோ வந்துட்டு வேரியாக இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சடன் என்லார்ஜ்மெண்ட் இருக்குது. v1க்கும் v2க்கும் சடன் என்லார்ஜ்மெண்ட் இருக்குது. இந்த சேம் பைப் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருந்து டக்குன்னு வந்து பெருசாகுது. டயாமீட்டர் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா இது பேரலாக இல்லை, பைப் அண்ட் சீரியஸ். d1 ஈக்குவல் டு 0.15 மீட்டரு, d2 ஈக்குவல் டு 0.3 மீட்டர். லென்த் வந்துட்டு வேரியிங் ஆகுது, 30 மீட்ரு. இங்கே வந்து L2 வந்து 20 மீட்டரு. ஸோ இப்போ வந்து லாஸஸ் எப்படி இருக்கும்? சடன் என்லார்ஜ்மெண்ட்டில் வந்துட்டு சடன் என்லார்ஜ்மெண்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வேரியாக இருக்குது டயாமீட்டர். இங்கே சின்னதாக இருக்குது, இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? சடன் என்லார்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே இருக்கிற இந்த டயா இங்கே வந்து பெருசாகுது. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? சடன் என்லார்ஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதனால் வந்துட்டு பைப்போட என்ட்ரியில் வந்துட்டு இங்கே வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? இதை வந்து H0 அப்படின்னு சொல்கிறோம். HI இதோட என்ட்ரன்ஸில் இருக்க லாஸை வந்து என்ன சொல்கிறோம்? HI அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இதில் வந்து நடக்கிறத வந்துட்டு HF1 அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது HF2ன்றது வந்து பைப் 2வில் இருக்கிற லாஸு. அடுத்தது HE அப்படின்னா வந்துட்டு HE அப்படின்னா என்லார்ஜ்மெண்ட்டு. எங்கே என்லார்ஜ்மெண்ட் இருக்கோ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம்? HE அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது எக்ஸிட்டில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? இன்லெட்டு அவுட்லெட்டு, H அவுட்லெட். ஸோ இதெல்லாம் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? சேர்த்து ஹெச்ன்னு சொல்கிறோம். ஸோ HI அப்படின்றது வந்து இன்லெட்டு, ஹெட்லாஸ் அட் இன்லெட்டு, ஹெட்லாஸ் அட்டு v1, ஹெட்லாஸ் அட்டு v2. இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறதா என்னது? ஹெட்லாஸ் அட்டு என்லார்ஜ்மெண்ட்டு, ஹெட்லாஸ் அட்டு அவுட்லெட். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் என்னது? ஹெட்லாஸ் H. ஹெட்லாஸு H. லாஸஸ் இன் பைப் லைனில் வந்து H ஈக்குவல் டு ஆல் லாஸஸ்ஸு. ஸோ அதில் நம்ம என்னென்ன கன்சிடர் பண்ணிக்கிறோம்? HI, HF1, HE, HF2 ப்ளஸ்ஸு H0 இது எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ எல்லா லாஸஸ்க்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சம்முக்குள்ளே வந்துடுவோம். சம்மை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம டோட்டல் எனர்ஜி லைனு, அதுக்கப்புறம் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைனு ரெண்டுமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது எப்படி ட்ராப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து இந்த லைனுக்கு பேர் தான் என்னது? ஃபஸ்ட்டு வந்துட்டு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? இந்த லைன் வந்து என்னது? டோட்டல் எனர்ஜி லைனு. இந்த லைன் வந்துட்டு டோட்டல் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன், இது வந்து டோட்டல் எனர்ஜி லைனு. ஸோ இந்த ரெண்டு லைன் எப்படி நம்ம ட்ராப் பண்ணுறது? இப்படி வந்து ஒரு ஹைட்டில் இருக்க ஒரு ரிசர்வர் டேங்க்கில் இருந்து ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகும் பொழுது எப்படி வந்து அதோட லாஸஸ் எப்படி இருக்குது, அதோட எனர்ஜி லைன் எப்படி இருக்குது அப்படின்றத தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு பேர் தான் என்னது? டோட்டல் எனர்ஜி லைன் அண்டு hydraulic gradient line, TEL and HGL. So based on this we are going to solve the problem. So how to calculate the hydraulic gradient line and total energy line. So the problem, a horizontal pipeline 50 meter is connected to a water tank at one end and discharge freely to atmospheric
through the other end. For the first 30 meter length from the tank, the diameter of pipe is 15 centimeter. Diameter of the pipe is 15 centimeter, and for rest it is 30 centimeter dia. The water level in the tank is 8 meter above the center of the pipe. Take F equal to 0.01 by considering all losses. Determine the discharge through the pipe. Also draw the hydraulic gradient line and the total energy line. So a horizontal pipe 50 meter is connected to a water tank at one end and discharge freely to atmospheric through the other end. For the first 30 meter length from the tank, the diameter of pipe is 15 centimeter, and for rest it is 30 centimeter in diameter. The water level in the tank is 8 meter above the center of the pipe. Take F equal to 0.01 by considering all losses. Determine the discharge through the pipe. Also draw the hydraulic gradient line and total energy line. ஸோ நம்ம வந்து சம்மில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போமா. டோட்டல் லென்த் ஆஃப் த பைப் L equal to 50 மீட்டர், L1 equal to 30 மீட்டர், L2 equal to 20 மீட்டர், Z1 equal to 8 மீட்டர், D1 equal to 15 சென்டிமீட்டர், மீட்டராக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் 0.15 மீட்டர், D2 equal to 30 சென்டிமீட்டர் equal to 0.3 மீட்டர், F equal to 0.01. ஸோ நமக்கு இதான் கிவன் டேட்டாவாக கொடுத்துருக்கு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஹைட்ராலிக் கிரேடியன்ட்டும் total energy line கண்டுபிடிக்கணும். So first of all we are going to calculate the losses, then only we can calculate the total energy gain. So H equal to all losses, H equal to HI, HF1, HE, HF2, H0. Already we discussed about it. What is the HI? HI equal to head loss at the entrance or inlet. HI equal to 0.5 V1 square by 2G. Head loss due to friction in the pipe 1, HF1 equal to 4FL1 V1 square by 2GD1. Head loss due to sudden enlargement, HE, sudden enlargement, V1 minus V2 by 2G, V1 minus V2 whole square by 2G. Head loss due to friction, pipe 2 அதான் நம்ம என்ன சொல்கிறோம் HF2, 4FL2 V2 square 2GD2. Head loss at the exit, that is H0 equal to V2 square by 2G. So inlet வந்து 0.5 V1 square by 2G. Friction in the pipe 1, 4FL1 V1 square by 2GD1. HE equal to V1 minus V2 whole square by 2G. HF2 equal to 4FL2 V2 square by 2GD. H0 equal to V2 square by 2G. So from the continuity equation, A1 equal to A1 V1 equal to A2 V2. From the equation V1 equal to A2 V2 by A1. So according to this, substitute all the values. Pi by 4 into D2 square into V2 divided by pi by 4 into D1 square. So by solving the equation we will get V1 equal to 4 V2, V2 equal to 0.25 V1. Substituting the values of V1 in different head losses. HI equal to 0.5 V1 square by 2G, 0.5 into 4 V2 square by 2G equal to 8 V2 square by 2G. Then substitute G value equal to 9.81.
then we will get 0.41 V2 square. Like that, substitute all values in all losses. HF1 4 into 0.01 F into L30 into 4 V2 whole square by 2 into 9.81 into 0.15 equal to 6.52 V2 square. HE equal to V1 minus V2 whole square by 2G equal to 4 V2 minus V2 whole square by 2 into 9.81 equal to 0.46 V2 square. HF2 equal to 4 FL2 V2 square by 2GD equal to 4 into 0.1 into 20 into 4 V2 whole square by 2 into 9.81 into 0.3 equal to 2.18 V2 square. H0 என்றது வந்து exit loss, அதாவது outlet loss, V2 square by 2G equal to V2 square by 2 into 9.81 0.051 V2 square. So applying Bernoulli equation to the force surface of water in the tank and outlet of pipe. P1, we know that P1 by W plus V1 square by 2G plus Z1 equal to P2 by W plus V2 square by 2G plus Z2 plus all losses. So 0, P1 W here 0, V1 square by 2G also 0, Z1 8 equal to P2 by W 0 plus V2 square by 2G plus Z2 0 plus all losses equal to H. So what is H? H equal to, we know that HI HF1 plus HE plus HF2 plus H0. So we substitute the all values what we already find out. 8 equal to V2 square by 2G plus 0.41 V2 square plus 6.52 V2 square plus 0.46 V2 square plus 2.18 V2 square plus 0.051 V2 square respectively. We substitute head loss H equal to HI plus HF1 plus HE plus HF2 plus H0 values we substitute here. Based on the values, the unknown is V2. So we will find the V2 equal to root of 8 by 9.67 equal to 0.91 meter per second. So rate of flow Q equal to, based on the continuity equation, A2 V2 equal to pi by 4 D2 square into V2. So we substitute the V2 value in the equation, pi by 4 into 0.3 whole square into 0.91 equal to 0.0643 meter cube per second. So that is rate of flow equal to Q equal to 0.0643 meter cube per second. So based on the values, total energy line and hydraulic gradient lines, we have to find out the marks. What is TEL? Total energy line gives the total energy, that is P by W plus V square by 2G plus Z with reference to the datum line. HGL gives the sum of P by W plus Z with reference to the datum line. Hence the hydraulic gradient line is obtained by subtracting V square by 2G from total energy at the point. So point A, the point A is taken on the water surface which is 8 meter above from the center line of the pipe, that is H equal to 8 meter. So center line la irundhu 8 meter above the tank. So ஃப்ரீயாக இருக்க இடத்துல தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பாயிண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, டோட்டல் ஹெட் அவைலபிள் அட் த என்ட்ரன்ஸ் ஆஃப் த பைப்பு, தட் இஸ் ஹெச் மைனஸ் ஹெச்ஐ. ஸோ டோட்டல் ஹெட் அவைலபிள் அட் த என்ட்ரன்ஸில் எவ்வளோ ஹெட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஹெட் லாஸ் ஆன என்ட்ரன்ஸு, ஹெட் லாஸ் அட் இன்லெட், அதாவது ஹெச்ஐ ஹெட் லாஸ் அட் இன்லெட், அதை நம்ம வந்து டோட்டல் ஹைட்டில் இருந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 0.5 V2 ஸ்கொயர் பை 2G, அதுக்கான வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணால் 0.5 into 0.91 ஹோல் ஸ்கொயர் பை 2 into 9.81 ஈக்குவல் டு 7.98 மீட்டர். அதாவது 8 மைனஸ் த ஹெச்ஐ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா
7.98 மீட்டர். அதாவது இன்லெட் ஹெட் லாஸை நம்ம வந்து மைனஸ் பண்ணோம்னா 7.98 மீட்டர் நமக்கு கிடைக்குது. ஸோ வந்து HI ஈக்குவல் டு 0.02. இந்த பீசோமெட்ரிக் ஹெட்டு, அதாவது நம்ம HGL எவ்வளோ அப்படின்னா P/W + Z அட் த என்ட்ரன்ஸு. நம்ம V1²/2Gயை மைனஸ் பண்ணால் தான் நமக்கு என்ன கிடைக்கும், HGL கிடைக்கும். ஸோ 7.98 மைனஸ் V1²/2G. ஸோ V1² வந்து 4V2 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2 × 9.81. ஸோ நம்ம வந்து 7.98 மைனஸ் 4 × 0.91 ஹோல் ஸ்கொயர் பை 2 × 9.81. அதெல்லாம் நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா பீசோமெட்ரிக் ஹெட் அட் த என்ட்ரன்ஸ் equal to 7.31 meter. Like that, total energy available just before the enlargement of the pipe. So enlargement of the pipe க்கு முன்னாடி எவ்வளோ இருக்குது அப்படின்றது வந்துட்டு HF1. நம்ம வந்து total energy available at the entrance 7.98 minus HF1 ஓட வேல்யூ 6.52 V2². அப்போ 7.98 minus 6.52 into V2² ஓட வேல்யூ வந்து 0.91 ஹோல் ஸ்கொயர் 2.58 மீட்டர் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ லைக் தட் டோட்டல் ஹெட் அவைலபிள் அட் த enlargement of the pipe. What is enlargement of the pipe? HE. Total energy available at the entrance 7.98. ஸோ enlargement of the pipe நம்ம பார்க்கும்பொழுது HF1 நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ வந்து HF1 + HE நம்ம ஆட் பண்ணி அதை வந்து எதிலிருந்து மைனஸ் பண்ணோம், 7.98லேருந்து மைனஸ் பண்ணும்போது நமக்கு வந்து 2.2 மீட்டர் வந்து நமக்கு கிடைக்குது. லைக் தட் பீசோமெட்ரிக் ஹெட் P/W + Z at the enlargement 2.2 minus V1²/2G 2.2 minus V1²/2Gலேருந்து நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 1.52 மீட்டர் வந்து நமக்கு கிடைக்குது HGLக்கு. So total energy available at the exit of the pipe. Total energy available at the exit of the pipe. So we have to calculate total energy available at the enlargement. Enlargementல எவ்வளோ எனர்ஜி இருக்குது, 2.2 இருக்குது. HF2 எவ்வளோ, 2.18 V2². ஸோ மைனஸ் பண்ணும்போது நம்மளால் கிடைக்குது 0.4 மீட்டர் கிடைக்குது. Based on the relation, we are going to draw the HGL and TEL lines. So this one T.E.L and the dotted line is called H.G.L, hydraulic gradient line, total energy line. So first of all, the procedure to draw the T.E.L, a point A is noted on the free surface of the water. Free surface of the water. Second point, total energy available at the entrance of the pipe is 7.98 meter. So 7.98 meter. The point B is noted at the distance 7.98 meter from the datum. So datum point ல இருந்து இதான் datum point ல இருந்து 7.8 மீட்டர் வந்து 7.98 மீட்டர் தான் என்னது B. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு total energy available just before the enlargement of the pipe is 2.58 meter. So that point C is noted at 2.58 meter from the datum. So point C is 2.58 meter. 2.58 meter from the datum. Next one is the total energy available at the enlargement of the pipe is 2.2 meter. The point D is noted at 2.2 meter from the datum. So the datum line இருந்து 2.2 meter distanceல நம்ம வரையறது என்னது D. Next வந்து total energy available at the exit of the pipe is 0.4 meter. The point E is noted at 0.4 meter from the center line of the pipe. So from the center line of the pipe we are going to draw E 0.4. After that we have to draw the HCl parallel to the TEL lines. So hydraulic gradient line gives the piezometric head, that is sum of P/W plus Z with reference to the datum line. The point F is noted at the distance of 7.31 meter from the datum at the entrance
at the entrance, 7.31 meter, that is F. Datum to F, 7.31 meter. Next one is a line FG drawn parallel to the line BC. The line FG parallel to BC. The next one is generally piezometric head available at the exit of the pipe is 0 due to atmospheric pressure at the exit. The point I is noted on the center line of the pipe at the exit. Center line of the pipe, center line மேலே நம்ம வந்து வரைஞ்சிருக்கோம் I. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா from I a line IH is drawn parallel to DE. DEக்கு parallel-ஆக நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், IH வந்து வரைஞ்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து point H and I are joined by straight line, then the link FGHI represent HGL line. FGHI is called HGL, BCDE is called TEL. So that's all. This is total energy line and hydraulic gradient line. Thank you.